மேலே ஒரு வீடியோ பாருங்களேன். பழைய வெள்ளியை தயவு செஞ்சு யாருமே எக்ஸ்சேஞ்சுக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் அது மாதிரி தான் 90 கிராம் வெள்ளியை போட்டுட்டு வெறும் 50 கிராம் வெள்ளியை நான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு 4000 ரூபா நஷ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 200 தாண்டிடுச்சு. நான் வாங்கும்போது 169 ரூபா இருந்தது. ஆனால் இவங்க பழைய வெள்ளியை என்ன ரேட்டுக்கு எடுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா 145 ரூபா கிராம் எடுத்துகிறாங்க. ஏன்னா பழைய வெள்ளினால எக்ஸ்சேஞ்சுக்கு 145 தான் எடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா சேதாரம்ன்ற அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா மைனஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 90 கிராமுக்கு 30 ரூபா கணக்கு பண்ணால் எங்கேயோ போச்சு. எனக்கு அந்த காசுலாம் வேஸ்ட்டு தான். தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால் அவரே எனக்கு என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து பழைய வெள்ளி வச்சுருந்தா போடாதீங்க, அது உங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லாபத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தயவுசெய்து யாரும் வெள்ளி போடாது. பார்த்தீங்களா, இது என்ன போட்டிருக்கேன், வெள்ளி போட்டு வாங்கினா நஷ்டம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. உண்மையிலே அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நஷ்டமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெள்ளி எப்பவுமே அதிகமாக வேஸ்டேஜ் செய்யுள்ளி சேதாரம் ரிட்டர்ன்ஸ் போய் கொடுக்கும்போது கொடுக்குறாங்க. அதனால் வெள்ளின்னு வாங்கணும்னு நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா வெள்ளியை இப்படி ஆர்னமெண்ட்டாக வாங்காமல் வெள்ளி யூஸ் பண்ணுற மாதிரி சில்வர் பீஸில் அந்த மாதிரி ஏதாவது பொருளை வாங்கி வச்சுக்கோங்க.